யூடியூப்பில் உங்கள் ஷார்ட்ஸ் வந்து மில்லியன்ஸில் வியூஸ் போகணுமா, ஒரு சில டேக்லைன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 3 டேக்லைனே இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், டோன்ட் யூஸ் திஸ் சவுண்ட் அப்படின்ற ஒரு டைட்டில் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ரொம்ப பெரிய ஒரு ட்ரெண்டாக இருந்தது. அது ஏன்னு தெரியுமா? இந்த டேக்லைன் முதல்ல டிக்டாக்ல தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுறதுக்காக. நீங்கள் அப்படி சொல்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, அது என்ன மியூசிக்ன்றதை போய் பார்ப்பீங்க. ஒரு கியூரியாசிட்டியே கிரியேட் பண்ணுற மாதிரி. அதே கான்செப்ட் தான் யூடியூப்லேயும். நீங்கள் அந்த மியூசிக்கை போய் கிளிக் பண்ணும்போது அதில் லிங்காக இருக்க ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு கீழே காட்டும். எல்லாமே அதே டேக்லைனில் இருக்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்டு ஹிட் ஆனதுனால 120 மில்லியனுக்கு மேற்பட்ட ஷார்ட்ஸ் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் ஆகிருக்கு. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? இதில் மோர் தென் 80% ஷார்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிருக்கு. அதனால அந்த சேனலும் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. அந்த வீடியோவுடைய வியூஸ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் இது போய்கிட்டு தான் இருக்குது. அதுலேருந்து வேரி ஆகிற மாதிரி தான் ஒரு சில டைட்டில்ஸ் வந்து யூடியூப் சைட்லேருந்தே நமக்கு தராங்க. அதில் 3 டைட்டில் என்ன அப்படின்னா, டோன்ட் யூஸ் திஸ் சவுண்ட் அன்லெஸ் யூ வாண்ட் அட்டென்ஷன். வார்னிங், த ஆடியோ மைட் மேக் யுவர் வீடியோ கோ வைரல். திஸ் சவுண்ட் இஸ் டூ பவர்ஃபுல், யூஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க். இந்த டேக்லைன் இது என்னன்னா, இந்த நீங்கள் நினைக்கலாம் இந்த என்ன பெரிய டேக்லைன் இது போட்டாங்கிறது போகும் அப்படின்ட்டு. இது அதுக்காக கிடையாது. இது வந்து யூடியூப் சைட்லேருந்து தரதுன்றதுனால இதை நீங்கள் மென்ஷன் பண்ணாலே அல்காரிதம் ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஜென்ரல் ரீல்ஸில் இப்போ நீங்கள் மற்ற விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் நியூஸ் போடுறீங்க அப்படின்ற போதுலாம் இதை போட முடியாது. ஜென்ரலாக நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்கன்ற போது இதை நீங்கள் பயன்படுத்தலாம்.